வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 627 அப்படின்றது தான் வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட். சரிங்களா? இந்த 627 அப்படின்ற நம்பர் வந்து ஆக்சுவலாக அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ, அதாவது இந்த மாதத்தோ இல்லை போன மாதம் நீங்கள் வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நம்பர் வந்து நம்ம ஏற்கனவே வந்து பிசியில் வந்து இந்த 62 67 அப்படின்ற நம்பர் வந்து நமக்கு பெண்டிங்லேயே இருந்துச்சு. ஓகேங்களா? நான் உனக்கு சொல்லியிருப்பேன், ஒரு செட் ஆஃப் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் வைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் எடுத்து கேமில் வந்து ஆடிடுவான் அப்படின்னு சொல்லி தான் நான் ஒரு சில செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபாலோ அப்பில் வந்து கொடுத்துருப்பேன். அதேபடி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த 62 67 கேமில் சூப்பராக வந்து ஒரே நாள்லேயே வச்சு, அதாவது ஏபியில் வந்து 62 ஏசியில் வந்து 67 அப்படின்னு சொல்லி வச்சு 627 அப்படின்ற நம்பர் வந்து இன்னைக்கு வின்னிங்கில் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இது நம்ம ஏற்கனவே வந்து கெஸ் பண்ண நம்பர் தான், எக்ஸ்பெக்ட் பண்ண நம்பர் தான். இது கேமில் அடிப்பான்னு சொல்லி தான் வந்து நம்ம இந்த நம்பர் வந்து முன்னாடியே வந்து கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அந்த படி தான் வந்து இன்னைக்கு இந்த நம்பர் வந்து கேமில் அடித்து கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக வந்து 627 அப்படின்னு சொல்லி கேமில் வந்து முடிச்சிருக்கான். சரிங்களா? இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒரு சில நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவன் கேமில் எடுத்து ஆடிடுறான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்தடுத்துல கேமில் வந்து நீங்கள் என்ன நம்பர் எடுத்து ஆடணும்னு சொல்லி உங்களுக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அந்த ஐடியா வச்சு தான் நீங்களுமே வந்து நம்பர் எடுத்து கேமில் ஆட முடியும். ஸோ நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். அதை வந்து எப்படின்னா, நாளைக்கு எப்படி வந்து கெஸ்ஸிங் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அதாவது கரெக்டாக இந்த டேட்டில் வந்து ஒரு செட் ஆஃப் நம்பர் வந்து அவன் கரெக்டாக கேமில் எடுத்து ஆடிருக்கான். அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏ போர்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 9 9 8, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஃபுல்லாகவே வந்து 7. அதாவது மே மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 43. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 9, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8, அதுக்கு அடுத்து தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 7. பிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 19 17, திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 19, அந்த 19 திருப்பி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 91. இந்த 91 அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 17, இந்த 17 திருப்பி தான் வந்து இங்கே 71 அப்படின்றத வந்து ஏபிலையும் ஏசிலையும் வந்து 71 71, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 78. இந்த 78 அப்படின்னு பார்க்கணும், இந்த 87 தான் வந்து திருப்பி அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 78 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 83, அதாவது 38 தான் வந்து 83. ஸோ அதெல்லாம் வந்து கேல்குலேஷனில் பார்க்கும்போது ஒரு செட் ஆஃப் நம்பர் வந்து நமக்கு கரெக்டாக வந்து கெஸ்ஸிங்கில் வந்து நிற்கிது. அதை வந்து பாருங்கள், நான் வந்து வீக்லி சார்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இந்த வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் நம்பர் வந்து வந்திருக்கும். அது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே 0, அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 0, அதாவது லாஸ்ட் ஒரு 4 வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து 0 0 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நாள் விட்டு நாளைக்கு 0 அப்படின்றது வந்து ஏ போர்டில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 862 வந்து 286ஓட ரிவர்ஸ் நம்பர், அதாவது 86 வந்து பிசியிலேருந்து ஏபியில் வந்து மேனிப்புலேட் பண்ணி ஏ போர்டை வந்து காமனாக அப்படியே வச்சுருக்கான். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பரை அவன் கரெக்டாக வந்து கேமில் எடுத்து ஆடிருக்கான். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு 33 0. அப்போ 0 3 அப்படின்றத வந்து அவன் ஏசியிலேருந்து ஏபியில் கொடுக்கறதுக்கு, அதாவது ஸ்வாப் பண்ணி இங்கே வந்து எப்படி வந்து ஏ போர்டு 2 வந்து சி போர்டில் வந்து 2 அப்படின்றத வச்சானோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 0 3 வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஏபி போர்டில் வந்து 0 3 அப்படின்ற நம்பர் வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா? அந்த 0 3 அப்படின்றத வந்து அவன் கண்டிப்பாக கேமில் எடுத்துகிட்டு வரான் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பேட்டர்னு நல்ல நம்பராகவும் இருக்குது. அதனால் 0 3 அப்படின்ற நம்பர் வந்து வருது அப்படின்னா சி போர்டு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க
பார்த்தீங்கன்னா ஒரு 62, அதாவது 627. இந்த 27 வந்து ஏற்கனவே வந்து பிசியில் வந்து அடிச்சிருப்பான் 927 அப்படின்னு சொல்லி, திருப்பி வந்து 627 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஸோ அப்போ ரெண்டுமே வந்து சேமாக அடிச்சதுனால கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு நம்பரை வந்து அவன் திருப்புவான் அப்படின்ற ஒரு நம்பர் ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா 27 2 வாட்டி வந்து பிசியில் அடித்ததுனால ஒரு நம்பரை வந்து திருப்புறான் அப்படின்னா லாஸ்ட் அந்த 7 வந்து திருப்புறான் அப்படின்னா 2 அப்படின்ற நம்பர் வந்து வரும். அதாவது 032 அப்படின்ற ஒரு நம்பரும் வந்து நாளைக்கு கெஸ்ஸிங்கில் வந்து நிற்கிது. இந்த 032 வருது அப்படின்னா ஒரு நல்ல நம்பரு. இன்னொரு நம்பரும் வந்து பிசியில் இருக்குது, அந்த நம்பரையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 032ன்றது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு நம்பரில் வந்து நிற்கிது. அதே மாதிரி 0வும் வந்து கரெக்டான ஒரு பேட்டர்னில் வந்து நிற்கிறதுனால இந்த 03 அப்படின்றது ஏ போர்ட்லேயும் பிசி போர்டில் ஒரு 32ம் வந்து ஒரு கரெக்டான ஒரு பேட்டர்னில் வந்து நிற்கிது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை வந்து இந்த 67, ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே 67 வந்து பிசியிலையும் ஏசிலையும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 67 அப்படின்ற நம்பரும் வந்து நாளைக்கு கேமில் கொடுக்குறான் அப்படின்னா கண்டிப்பாக இதை ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்க மாட்டான். அதோட பவர் நம்பர் 12. ஸோ இந்த 12மே வந்து நாளைக்கு கேமில் வரத்துக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டான நம்பரையும் கொடுத்துட்டேன், அதுக்கு வந்து பவர் நம்பரையும் வந்து நம்ம கேமில் எடுத்து ஆடணுன்றதுக்காக தான் வந்து நான் இந்த 12 அப்படின்றதுமே வந்து பிசியில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ பிசியில் ஒரு 12 அப்படின்னு வருதுன்னா 012 அப்படின்ற நம்பருமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஏ போர்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் 4 இல்லை 8 கூட 4 கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. 4 8 அப்படின்ற நம்பரையும் வந்து நீங்கள் ஏ போர்டில் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் கொடுக்குற ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் வந்து 012 அப்படின்னா 032. ஓகேங்களா? ஸோ பிசியில் வந்து 32 12 அப்படின்ற ரெண்டு நம்பருமே வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பரில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரெண்டுமே வந்து அதுவும் இல்லாமல் ஆல் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 02 வந்து கன்ஃபார்மாக வந்து நாளைக்கு கேமில் இதில் ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நம்பர் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்க? இந்த 02 அப்படின்றது வந்து நாளைக்கு ஒரு கேமில் வருது அப்படின்னா ஒரு பக்காவான ஒரு கேமாக இருக்கும். ஸோ ஆல் போர்டில் 02 அப்படின்ற நம்பரை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 012 இல்லை 032 அப்படின்ற நம்பர் கூட வரலாம். இல்லை ஏ போர்டில் வந்து 4 8 அப்படின்ற நம்பரும் வந்து ஏ போர்டில் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு என்ன நம்பர் வருதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு கரெக்டான பேட்டர்னில் கரெக்டான இதில் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த நம்பரை வந்து கேமில் எடுத்து ஆடிக்கலாம். நீங்கள் ஒரு சில செட் ஆஃப் நம்பர் வந்து நீங்கள் பெண்டிங்கில் வச்சுருப்பீங்க, ஒரு வேளை ஏ போர்டில் இல்லைனா வந்து பிசி போர்டில். ஸோ என்னோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் வந்து மேட்ச் ஆகுது, ஒரு சில நம்பர் வந்து ஒத்துப்போகுது அப்படின்னா கேமில் எடுத்து கண்டிப்பாக நீங்கள் விளையாடுங்க. கவனமாக விளையாடுங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க என்னோட கெஸ்ஸிங் மட்டும்தான். நீங்கள் என்னோட கெஸ்ஸிங்கோடதும் உங்களோட கெஸ்ஸிங்கும் சேமாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு வந்து என்ன டெசிஷன் நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. ஸோ அதனால் என்ன நம்பர் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நீங்கள் அந்த நம்பர் எடுத்து கேமில் ஆடிக்கோங்க. சரிங்களா? நான் வந்து பிசி போர்டில் வந்து ஒரு 32, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 அப்படின்ற நம்பருமே வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஆல் போர்டில் 02 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு கேமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அதை வச்சு வந்து உங்களுக்கு நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பரை வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கேசிங். நன்றி, வணக்கம்.